வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஆபத்துகள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்க போகிறோம். தயிரில் கால்சியம், புரோபயோட்டிக்கள், புரதம் போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தாலும் சில குறிப்பிட்ட உடல் நிலைகளை கொண்டவர்களுக்கும் அதை தவறான முறையில் உட்கொள்பவர்களுக்கும் சில ஆபத்துகள், பக்க விளைவுகள், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் தயிர் ஏற்படுத்தக்கூடும். ஸோ அந்த ஆபத்துகள், பக்க விளைவுகள் என்னென்ன, அதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல என்ன அப்படின்னா, லாக்டோஸ் சகிப்பின்மை உள்ளவர்களுக்கெல்லாம் தயிர் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, தயிரில் லாக்டோஸ் சர்க்கரை சத்து குறைந்த அளவில் காணப்படுகிறது. அப்படின்னாலுமே கடுமையான லாக்டோஸ் சகிப்பின்மை உள்ளவர்களினுடைய உடல் அதற்கு செரிமான நொதியான லாக்டோஸை போதிய அளவில் உற்பத்தி செய்யாது. இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று உப்புசம் வரும், ப்ளோட்டிங் இருக்கும், வாயு தொல்லை நமக்கு இருக்கும், வயிற்று வலி இருக்கும் மற்றும் வயிற்றுப்போக்கு, டயேரியா போன்ற செரிமான கோளாறுகளால் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு லாக்டோஸ் சகிப்பின்மை இருக்கு அப்படின்னா நீங்க தயிர் எடுத்துக்காதீங்க. தயிர் உங்களுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். செரிமான கோளாறுகள் மற்றும் அமிலத்தன்மை இரண்டாவதா இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ தயிர் இயற்கையிலேயே புளிப்புத்தன்மை கொண்டது. அது பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, அதாவது ஹைப்பர் அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், ஹார்ட் பர்ன் அல்லது பார்த்தீங்கன்னா இரைப்பை புண், கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் புளித்த தயிரை உட்கொள்ளும் போது அது அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டியை அதிகரித்து மேலும் பாதிப்பை உண்டாக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செரிமான கோளாறுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருக்கீங்கன்னா தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். இதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த மார்பு எரிச்சல் இருக்கும், தொண்டையில் எரிச்சல் இருக்கும், புளித்த ஏப்பம் அடிக்கடி தீவிரமடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க தான் கவனமாக இருக்கணும். மூன்றாவதா ஆஸ்துமா மற்றும் சுவாச பிரச்சனைகள் தயிரால உங்களுக்கு ஏற்படலாம். இதுக்கான விளக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் குளிர்ச்சி தன்மை கொண்டது மற்றும் இது சளி இருக்குங்க இல்லையா, அதை அதிகரிக்கக்கூடியது. அப்போ இது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலுமே இந்த மாதிரி நிறைய சுவாசம் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும். குறிப்பா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு சுவாசம் தொடர்பான கோளாறுகள்லாம் வர ஆரம்பிக்கும். இதன் மூலமா நடக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா இருக்கும், நாள்பட்ட சைனஸ் இருக்கும், அல்லது தொடர் இருமல் பிரச்சனை இருக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறிப்பா இரவு நேரங்களில் தயிரை நீங்க உட்கொள்ளவே கூடாது. இரவு நேரங்களில் பெரும்பாலான நபர்கள் தயிரை அவங்களுடைய டின்னர்ல சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா சளி பிடித்துக் கொள்ளக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மூச்சு குழாயை கூட உங்களுக்கு சுருக்கி சுவாச பிரச்சனைகளை தீவிரப்படுத்தலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம தயிர் பகல் நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு இந்த ஆஸ்துமா, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்குன்னா இன்னும் அது அதிகமாயிடும். இரவு நேரங்களில் சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம், அது உங்களுக்கு நிறைய ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தான் கவனமாக இருக்கணும். நான்காவதா மூட்டு வலி மற்றும் கீழ்வாதம். நீங்க இந்த தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் இல்லை அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும். ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு தயிர் நல்லது அப்படின்னாலும் மூட்டு வலி அல்லது கீழ்வாதம் இருக்கிறவங்க புளித்த தயிரை அடிக்கடி உண்பது அவங்களுக்கு நல்லது கிடையாது. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அந்த ஆயுர்வேதத்தின்படி அதிகப்படியான புளிப்பு சுவை கொண்ட உணவுகள் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய வாத தோஷத்தை அதிகரித்து மூட்டுகள்ல வீக்கம் மற்றும் வலியை தீவிரமாகக்கூடிய வாய்ப்பை நமக்கு உருவாக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்க தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் மற்றும் கொழுப்பு சேமிப்பு இருக்கும். வெயிட் இன்னும் கெயின் ஆயிடும். ஆரோக்கியமா வெயிட் கெயின் ஆகாது, கொலஸ்ட்ராலோட சேர்த்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஒபிசிட்டி, உடல் பருமன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா கடைகளில் விற்கப்படக்கூடிய சுவையூட்டப்பட்ட தயிர், அந்த ஃபிளேவர்டு யோகர்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அல்லது இந்த முழு கொழுப்பு பால், ஃபுல் ஃபேட் மில்க்ல தயாரிக்கப்படக்கூடிய தயிர் எல்லாம் அதிகப்படியான சுகர் கண்டென்ட் இருக்கும். அந்த சர்க்கரை மற்றும் கலோரிகள் எல்லாமே அதிகப்படியாக மறைந்திருக்கும். அது நீங்க சாப்பிடும் போது கணக்கே பார்க்காம சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால்ஸ் உங்களுக்கு அதிகப்படுத்த ஆரம்பிக்கப்படும். அப்புறம் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடல் பருமன் ஒபிசிட்டி உங்களுக்கு வந்துடும். அப்போ இதை நீங்க தொடர்ந்து உட்கொள்வது அப்படின்றது உங்களுடைய உடலில் தேவையற்ற கொழுப்பை சேர்க்கிறதோட உடல் எடை அதிகரிப்பு மற்றும் பருமன், ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதுதான் இதன் மூலமா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து. ஸோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆறாவதா சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் வரக்கூடிய அபாயம் இருக்கு. தயிர் உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற பட்சத்தில். இப்போ தயிரில் கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. இது எலும்புகளுக்கு நல்லது அப்படின்னாலும் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சிறுநீரக கல் அல்லது யூரிக் அமிலம், யூரிக் ஆசிட் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க அளவுக்கு அதிகமாக தயிரை சேர்க்கிறது சில சமயங்களில் உங்களுக்கு ஒருவேளை ஆபத்து ஆகலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். இப்போ உடலினுடைய மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டு கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் முறையாக வெளியேறாமல் சிறுநீரக கற்கள் உருவாகிறத அது தூண்டலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். நாம தான் கவனமாக இருக்கணும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜி மற்றும் பருக்கள், ஸ்கின் இஷ்யூஸ், அலர்ஜிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்.
இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பால் பொருட்களே ஒவ்வாமை தான் ஏற்படுத்தும். மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாதாம் பால் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தயிரில் இருக்கக்கூடிய சில புரத கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி தோலில் அரிப்பு, தடிப்பு, அதாவது ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் மற்றும் முகத்தில் பருக்கள் தோன்றுவதற்கெல்லாம் காரணமாயிடும். அரிப்பு, சொறி சிரங்கு, படை தேமல், இந்த மாதிரி நிறைய ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் எப்போ வரும்னா தயிர் ஒத்துக்காமல் போகும்போது நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது புதுசாக வரும். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னா அது இன்னும் தீவிரமாயிடும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். செரிமான மண்டலத்தில் நச்சு தேக்கம் வந்து உருவாகலாம். இப்போ தயிர் வந்து உங்களுக்கு ஒத்துக்கல, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆயுர்வேத கருத்துக்களின் படி பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஜீரணமாகிறதுக்கு சற்று கனமான ஒரு உணவாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஹை குவாலிட்டி புரோட்டீன் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அதிக புரதச்சத்து தயிர் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து செரிக்கும். குறைவான நேரத்தில் செரிக்காது, அதிக நேரம் எடுக்கும் செரிக்கிறதுக்கு. அப்போ நம்ம இதை வந்து தவறான நேரத்தில், குறிப்பாக சூரிய மறைவுக்கு அப்புறம் இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டோம், முறையற்ற உணவு சேர்க்கைகளோட சாப்பிட்டோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மீன், பால் அல்லது புளிப்பு பழங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள், இந்த மாதிரி பழங்களோட சேர்த்து நீங்கள் உட்கொள்ளும் போது அது வந்து ஜீரணமாகாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நச்சு பொருளாக உங்களுடைய உடலில் செரிமான மண்டலத்திலே அது வந்து தேங்கி விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், புளிப்பு பழங்கள், அப்புறம் மீன், இந்த மாதிரி நிறைய உணவுகளோட தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் உணவுகள், வெங்காயம் போன்ற உணவுகளோடலாம் தயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது நச்சு தேக்கத்தை வந்து உங்களுடைய உடலில் உண்டாக்கும். இப்போ பற்கள் மற்றும் ஈறு பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். தயிர் வந்து உங்களுக்கு இது ஏற்படுத்தும். டென்டல் கேவிட்டிஸ் அண்ட் டூத் டிகே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். கடைகளில் விற்கப்படக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் யோகார்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அல்லது அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனிப்பு தயிர்னு சொல்லுவாங்க. அந்த இனிப்பு தயிரில் சர்க்கரையினுடைய அளவு வந்து மிக அதிகமாக இருக்கும். ஹை சுகர் கண்டென்ட் அது வந்து. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த சர்க்கரையும் அப்புறம் தயிரில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையும் உங்களுடைய பற்களினுடைய எனாமல் லேயரை வந்து பாதிச்சிடும். டூத்தோடைய எனாமல் பகுதியை அரித்து பற்கூச்சம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். ஈறுகளில் வீக்கங்களை ஏற்படுத்தி பற்களை பலவீனப்படுத்தலாம். இல்லைன்னா பற்சொத்தை, பற்சிதைவு, டென்டல் கேவிட்டிஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான காரணமே தயிரில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையும் அப்புறம் அந்த தயிரில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்ஸ் தான். அதிகமாக அது உங்களுக்கு இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். ஹார்மோன் தாக்கம் மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் சகிப்பின்மை ஏற்படலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில மாட்டுப்பால்களில் இயற்கையாகவே அல்லது பார்த்தீங்கன்னா கறவை மாடுகளுக்கு செலுத்தப்படக்கூடிய ஹார்மோன் ஊசிகள் மூலமாகவோ ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்கள் எஞ்சி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த பாலால் வந்து செய்யப்படக்கூடிய தயிரை நம்ம உட்கொள்ளும் போது அது மனித உடலில் ஹார்மோனுடைய அளவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அது குறிப்பாக ஹார்மோன் கோளாறுகள் உள்ள பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முகப்பரு, அப்புறம் குறிப்பாக மாதவிடாய் சுழற்சி தடை அல்லது PCOSன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை அது வந்து வர வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம தான் கவனமாக இருக்கணும். இப்போ தயிர் வந்து என்னதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலுமே அதை நீங்கள் அந்த இரவு நேரங்கள்லாம் சாப்பிடாம காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கும் முன்பான நேரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் தயிர் வந்து செரிக்கிறதுக்கான சரியான நேரமாக இருக்கும். அப்படியே உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்றது, எண்ணெய், கருவேப்பிலை, இந்த மாதிரி இப்போ நிறைய வந்து சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க. தயிர் வந்து ஆரோக்கியமான முறைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான இந்த மாதிரி நிறைய வழக்கமான நடைமுறைகளை வந்து பின்பற்றுங்க. தீமை அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வரும்னா இந்த தயிர் வந்து சாப்பிடக்கூடாத நபர்கள் சாப்பிடும்போது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது தான் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் விளங்கி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.